வணக்கம் மக்களே. நடிகர் விஜய் ஆட்சியை பொடிப்பார் அல்லது தொங்கு சட்டசபை? புதிய சர்வேயால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. 2 மாதத்தில் இன்னொரு தேர்தலை சந்திக்குமா தமிழகம்? முதல் முறையாக அதிமுக திமுக என 2 கட்சிகளுக்கும் பெரும் சவால் என்று காணாமல் போகுமா சின்ன சின்ன கட்சிகள்? இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் அடுத்து வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை பற்றிய புது கருத்து கணிப்பு ஒன்று தற்போது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இந்த சர்வேயோட முடிவுகளின்படி நடிகர் விஜய் தலைமையிலான அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவும், இல்லைனா ஒரு மாநிலத்தில் தொங்கு சட்டமன்றம் ஏற்படக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பு அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 பிரதான கட்சிகளுக்கும் இதுவரையில் இல்லாத பெரும் சவாலை உருவாக்கியுள்ளது. நடிகர் விஜய் தன்னோட மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றி தமிழக சட்டமன்ற தேர்தலில் களம் காண தயாராகி வரும் நிலையில் இந்த சர்வேயின் முடிவுகள் ஆச்சரியமூட்டுகின்றன. விஜய் கட்சியின் எழுச்சி பாரம்பரியமாக தமிழக அரசியலை கட்டுப்படுத்தி வந்த திராவிட கட்சிகளின் அடித்தளத்தையே அசைத்துள்ளதுன்னே சொல்லலாம். சர்வேயின் முடிவுகள் விஜய் தலைமையிலான கட்சி கணிசமான வாக்குகளையும், முக்கியமாக இளைஞர்கள் மற்றும் நடுநிலையான வாக்காளர்கள் நிறைந்த பகுதிகளில் கணிசமான இடங்களையும் கைப்பற்றும் என்று சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் விஜயின் செல்வாக்கு அபரிமிதமாக இருப்பதால் இது திமுக மற்றும் அதிமுகவின் வாக்கு வங்கிகளை பெருமளவில் உடைக்கும் அபாயம் உள்ளதுன்னே சொல்கிறாங்க. கடந்த ஆட்சியில் ஏற்பட்ட சில அதிருப்திகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆகியவை திமுகவின் பலத்தை குறைத்திருப்பதாக சர்வே தெரிவிக்கிறது. இதனால் திமுகவால் தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் கட்சிக்கு வர முடிவது கடினம். அதேபோல ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கட்சியில் நிலவும் பிளவுகள், இரட்டை தலைமை பிரச்சினை மற்றும் தலைமைக்கு எதிரான உட்கட்சி பூசல்கள் போன்றவை அதிமுகவின் பலவீனங்களாக பார்க்கப்படுகின்றன. நடிகர் விஜயின் வருகை கட்சியின் ஒற்றை இலக்கு வாக்குகளை மேலும் சிதறடித்து அந்த கட்சியை பலவீனப்படுத்தும் என்றே சர்வே முடிவுகள் கூறுகின்றன. விஜய் களத்தில் இறங்குவதன் மூலம் தமிழக அரசியல் களம் முதல் முறையாக 2 பெரிய திராவிட கட்சிகள் என்ற நிலையில இருந்து 3 பெரிய சக்திகளாக பிரிந்து நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையை உருவாக்க அதிக வாய்ப்புள்ளதுன்னே சொல்லலாம். இந்த கருத்து கணிப்போட மிக முக்கியமான அம்சமே தொங்கு சட்டமன்றத்திற்கான வாய்ப்புகளை அதிகமாக காட்டுவதுதான். அதாவது மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் எந்த ஒரு கட்சியும் 118 என்ற பெரும்பான்மை எண்ணை அடைய முடியாத நிலை உருவாகலாம். அவ்வாறு ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் பின்வரும் 2 அரசியல் திருப்பங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. 1. கூட்டணி ஆட்சி. அதிமுக விஜய் கட்சியின் ஆதரவை நாடி குறைந்த காலத்திற்கான கூட்டணி ஆட்சியை அமைக்கும் நிலை உருவாகலாம். இன்னொன்று, பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் குழப்பம் நீடித்தால் முதல் ஆட்சி அமைந்த 2 மாதங்களுக்குள்ளேயே மீண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தலை தமிழகம் சந்திக்க வேண்டிய அபாயகரமான நிலை ஏற்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த புதிய சர்வே முடிவுகள் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்குன்னே சொல்லலாம். இது அடுத்த சில மாதங்களில் கூட்டணி வியூகங்கள், அரசியல் பேச்சுவார்த்தைகள் மற்றும் தேர்தல் களத்தோட தன்மையை கடுமையான அதிர்வுக்கு உள்ளாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.